இயேசு மறுபடியும் ஜெபம் பண்ணினார். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரையிங் அகைன், திரும்பவும் முயற்சி செய்கிற ஆவி. நீங்களும் திரும்பவும் முயற்சி செய்யுங்க, திரும்பவும் ஜெபிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். வெட்டப்பட்ட சிம்சோனுடைய முடி திரும்ப வளரும் என்றா உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். பேதுருடைய 2 படகுகளும் நிரப்பப்பட்டது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நிந்தையும் அவமானமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வெட்கத்துக்கு மேல வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தோல்விக்கு மேல தோல்வியை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுரு அங்கே கெனசரேத் என்ற கடலிலே இரவு முழுவதும் வலை போட்டார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. பேதுருடைய 2 படகுகளும் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாத அவமானத்தின் மத்தியிலே நிற்கும் பொழுது, வெட்கத்தின் மத்தியிலே நிற்கும் பொழுது, வேதனையின் மத்தியிலே நிற்கும் பொழுது, அங்கே இயேசு வந்து சொல்லுகிறார், உங்கள் வலையை ஆழத்திலே போடுங்கள், வலது பக்கமாக போடுங்கள் என்று சொல்லும் பொழுது, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், வலைகளை வீசினோம், ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆகிலும் உம் வார்த்தையின்படியே, ஆகிலும் என்ற வார்த்தையை நாம் அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டும். ஆகிலும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். மாத்திரமல்ல, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரையிங் அகைன், திரும்பவும் முயற்சி செய்கிற ஆவி. தேவ பிள்ளைகளே, இரவு முழுவதும் பேதுருவுக்கு தோல்விதான், நிந்தைதான், அவமானம் தான், வெட்கம் தான். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வந்தது. பிரியமானவர்களே, பேதுருடைய 2 படகுகளும் நிரப்பப்பட்டது. நீங்களும் திரும்பவும் முயற்சி செய்யுங்க, திரும்பவும் ஜெபிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு மறுபடியும் ஜெபம் பண்ணினார். தேவ பிள்ளைகளே, பிறவி குருடன் இருக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அவனுக்கு மனிதர்கள் எல்லாம் மரங்கள் போல தெரிகிறார்கள். ஆண்டவர் பாருங்க, அதோட விடல, திரும்பவும் ஜெபம் பண்ணார். இயேசு திரும்பவும் ஜெபம் பண்ணினார் என்றால் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு திரும்பவும் ஜெபித்தார் என்றார். ஏன் நம்ம திரும்ப ஜெபம் பண்ணக்கூடாது? உங்க வாழ்க்கையில திரும்பவும் ஜெபிங்க. நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க, ஜெபிங்க. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். நியாயாதிபதிகள் 16:22 வெட்டப்பட்ட சிம்சோனுடைய முடி திரும்பவும் முளைக்க தொடங்கியது. வெட்டப்பட்ட சிம்சோனுடைய முடி திரும்ப வளரும் என்றா உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்.